பிரியா. அடடே, என்னடா இது? ரொம்ப தேங்க்ஸ் பிரியா, எதுக்குடா? இந்த வேலைக்கு என்ன சஜஸ்ட் பண்ணதுக்கு. இந்த நன்றி கடன் கடைசி வரைக்கும் இருந்தா பரவாயில்ல. உடனே ஓவரா ஜி பேசல. ஆபீஸ்ரா, கைய விடுறா. யாரடி அவங்க? இந்த ஆபீஸ்ல இவ்ளோ அழகான ஒரு பொண்ணா? அவங்க டே டே டே, இவன் வேற. டேய், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடா. என்னடி உன் பிரச்சனை? சொல்லி தொலை. நீ பாத்துட்டு இருக்கிறது பொண்ணே கிடையாதுடா. பழகுன கண்ணுக்கு பார்த்தோனே தெரியும். அவங்க பொண்ணே கிடையாது. அப்பாடா. தேவதை. டேய் பைத்தியமே, அவங்க திருநங்கைடா. டிரான்ஸ்ஜெண்டரா? ஆமாடா, டிரான்ஸ்ஜெண்டர்டா. என்னடி சொல்ற? ஆமாடா, நம்புடா. டேய் ஜானி, காலங்காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணடா. உன் காஜுக்கு அளவில்லாம போச்சுடா. என்ன பண்றது? வானம் ஃபுல்லா ஒரே மேகம், என் மனசு ஃபுல்லா ஒரே சோகம். அவ்வளவுதான். தேவதை மாதிரி இருந்தா பொண்ணே இல்லாம தான் கஷ்டமா இருக்கு. என்னடா காலையில அதிக வச்சுட்டு இருக்கேன் என்ன? விட்ரா, அரசியல் இதெல்லாம் சாதாரணடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஆனா பாரு, பார்க்கறதுக்கு நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இப்படி ஒரு பொறுப்பு. என்ன பண்றது, கடவுள் அவங்கள அப்படிதான் படைச்சிருக்காரு. அடிப்போடி. ஐ, நம்ம ஆனந்தி. ஐயோ, இவனா? ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன ஆனந்தி, ரொம்ப நாளா உங்களை ஃபாலோ பண்றேன், கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. என்னங்க சொல்லணும்? ஏங்க, உங்களை நான் ப்ரொபோஸ் பண்றேங்க, பதிலே சொல்ல மாட்டேன்றீங்களே. ப்ரொபோஸா? என்னங்க, உங்களுக்கு என்ன வயசாகுது? 25 முடிஞ்சு 26 ரன்னிங் தான். உங்களை விட 2 வயசு கம்மியா தான் இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏங்க, உங்களை நல்லா பார்த்துப்பங்க. நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. இப்ப டீ சொல்லுங்க. டீ பிடிக்கலன்னா காபி சொல்லிடுறேன். போங்க, டீ வாங்கிட்டு வாங்க போங்க. இப்ப பாருங்க, டீ தானே. இப்ப பாருங்க, இப்ப என்ன பண்ற மட்டும் பாருங்க. அண்ணே, ஒரு டீ போடுங்க. டே குண்டு கணேஷ். யாரா அது? யாரா நீ குண்டு கணேசன் விட்டது? நேர்ல வந்து பேசுங்கடா, யாரா இருந்தாலும். டேய் வாங்கடா, டேய் வாங்கடா. எங்க எங்க இங்க யாரும் இல்லைங்க. ஓகே, சாரி 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 சாரி. ஏய் பிரியா, அங்க பாரு, அங்க ஏதோ பிரச்சனை போல. யாரா அவன்? காமெடி பண்ணிட்டு இருக்கான். அக்கா தான் ஏதோ கலாய்ச்சிட்டு இருக்காங்க போல. ஏன் என்னைய கூப்பிட்டது? ஏ கலாபுருஷா. கலாபுருஷனா? எவன்டா என் பொண்டாட்டி பேர் சொன்னது? கலாபுருஷனா? கலாபுருஷனா? ஆனந்தி, வீட்டில் பசங்கள்லாம் குரூப் ஸ்டடி வந்திருக்காங்க. சரி சரி, நான் போகிறேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் போயிட்டு சரி சரி, ஓகே ஓகே, பாய் பாய் பாய். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். ஏய், அவன் போயிட்டான்டி. ப்ளீஸ் டி, வாடி, இன்ட்ரோ குடுறி. கூட ப்ளீஸ். சரி வந்து தொலை. ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான். இன்ட்ரோ கொடுத்துரு. இன்ட்ரோ கொடு. ஹாய்க்கா. என்னக்கா, யாரையோ கலாய்ச்சிட்டு இருக்கீங்க போல. அவன் கிடக்குறான். காஃபி ஏதாவது குடிக்கிறியா? இல்லக்கா, பரவாயில்ல, இப்பதான் குடிச்சிட்டு வந்தோம். சரி சரி. ஏய், இன்ட்ரோ குடுறி. கொஞ்சம் அமைதியா இருடா. இவன் தாங்க என் ஃப்ரெண்டு ஜானி. நம்ம ஆபீஸ்ல தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கான். ஹாய் ஜானி. ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்க, இல்லைன்னா என் தலையை பிடிச்சிருங்க. டேய் அமைதியா இருடா. ஏய் பரவாயில்ல, பேசிட்டு விடு. இல்லை, இவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் பையனாக இருக்கும்போது எப்படி இருந்தீங்கன்னு ஒரு ஃபோட்டோ காட்ட முடியுமா? இல்லை ஜானி, நீ இது எந்த திருநங்கைங்கிட்டையுமே கேட்கக்கூடாத கேள்வி. ஐயோ, தப்பாக கிட்ட சாரிங்க. ஏய் இல்லை இல்லை, பரவாயில்ல. அதை ஏன் நான் சொல்கிறேன், நாங்கள் திருநங்கையாக மாறினதுக்கப்புறம் எங்கள் பிறப்பை மறக்கணும்னு தான் நினைப்போம். நாங்கள் பையனாக இருக்கும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஞாபகங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் அழிச்சிடுவோம். சில பேர் ஞாபகப்படுத்துறதுக்காக வச்சுக்குவாங்க, அதுவுமே அடுத்தவங்க கிட்ட காட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. புரியுதுங்க.
நீங்கள் எந்த வயசில் ஆப்ரேஷன் பண்ணீங்க? உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? எங்கள் வீட்டில் எங்கே ஒத்துக்கிட்டாங்க, நானே போய் பண்ணிக்கிட்டேன். ஓ, சொல்கிறேன் கேளுங்க. என்னதான் பெற்றவங்களா இருந்தாலும் தான் பெற்ற குழந்தை பையனாவோ இல்லை பொண்ணாவோ இருந்தால் தான் அன்பு பாசம் எல்லாமே. இதில் 2ஆம் கட்டமாக பிறந்துட்டோன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு இருக்கிறதுலையே பெரிய எதிரி நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வெறுப்பாக காட்டுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊர் அவங்கள எப்படி பேசும், இந்த உலகம் எப்படி அவங்கள பார்க்குங்கிற ஒரு பார்வை தான். சாரி. அப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? அப்புறம் அம்மா பேசிட்டாங்க, அப்பா தான். சூப்பருங்க. அப்போ அம்மா உங்ககிட்ட பேசுவாங்களா? அவங்கள நேரில் பார்த்துருக்கீங்களா? அவங்க உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே எப்படிங்க ரியாக்ஷன் பண்ணாங்க? யாரும்மா அது? என் புள்ள ஆனந்த். என்னடா இது? என் புள்ள ஆனந்தா இது? இப்போ நான் அழறதா சந்தோஷப்படுறதா? சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேம்மா. எந்த தாய்க்கும் வரக்கூடாத ஒரு நிலைமை. நான் பெத்த புள்ளைய டான்னு சொல்றதா இல்ல டீன்னு சொல்றதா தெரியாம நிக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குன்னு உன்னை எனக்கு காட்டினாங்க. அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வாய் நிறையா ஆனந்த் வாடா போடான்னு சொன்ன பழகின வாய் இது. இப்படி வந்து நின்னா எனக்கு அம்மா, அம்மா, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுங்க அம்மா. நீங்க ஆனந்தன் கூப்பிட்டா ஆனந்த், ஆனந்தியும் கூப்பிட்டா நான் ஆனந்தி. உன் பேர் இப்ப ஆனந்தியா? இதுதான் பேருன்னு உனக்கு நான் சொல்ற நிலைமை போய் இதுதான் என் பேருன்னு நீ எனக்கு சொல்ற நிலைமை ஆயிடுச்சு இல்லம்மா? அம்மா விடுங்கம்மா, நீங்க என்ன ஆனந்தனே கூப்பிடுங்க. வேணாப்பா, டா போட்டு கூப்பிட்டு இருந்தேன், இனிமே டீ போட்டு கூப்பிடணும், அவ்வளவுதானே? பழகிக்கிறேம்மா, பழகிக்கிறேன். சாரிங்க. சாச்சா, உண்மையாக கேட்கவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பரவாயில்ல. ஆமாம், உங்கள் கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? ஏன் இல்லை, கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அப்படியா? உங்கள் தங்கச்சி என்ன சொன்னாங்க? அம்மா, ஆ, தங்கச்சி எங்கம்மா? காலேஜ் போயிருக்காமா, வர நேரம் தான். மா, யாரும்மா அவங்க உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க? அங்க பாரு, நல்லா பாருடி. தெரியலையேம்மா. நல்லா பாருடி. ஏன் அண்ணனா அது? பா, அண்ணனா பிறந்ததுக்கே இப்படி அழகா இருக்கேனா, அக்காவா பிறந்திருந்தா அவ்வளோதான் போல. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. ஸ்கின் கேருக்கு என்ன பண்ற? அடி பாவி, இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், நான் எப்படி இருக்கேன்னு கேட்காம என் ஸ்கின்னை பத்தி கேட்குறேன். பார்த்துக்கோங்கம்மா. பின்ன என்ன, என்னை விட இவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நானும் ஸ்கின் கேர் பண்ணா உங்களை மாதிரி ஆயிடுமேல, அதுக்காக தான். அடிச்சு வாழு. ஓ, அவ்வளோ வாழ்த்தனை பண்ணுவாங்களா? ஆமாங்க.
ஆனால் ஒன்றுங்க, திருநங்கைனாலே கைத்தட்டி காசு வாங்குறவங்க ரோட்டில் போகிற வரவங்கிட்ட வண்டா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு அப்படி தாங்க நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் கதையை கேட்டதுக்கப்புறம் தாங்க ஒவ்வொரு திருநங்கைக்கும் ஒரு கசப்பான ஒரு கதை இருக்குன்னு புரியுதுங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் உங்கள் கதையை கேட்டதுக்கப்புறம் திருநங்கைனால தனி மரியாதை வருதுங்க. அப்புறம் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னும் சில திருநங்கைகள்லாம் பாலியல் தொல்லை ஈடுபடுறாங்க. அவங்களும் உங்களை மாதிரி மாறலாம்ல. இதில் எத்தனை பேருங்க பிடிச்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் சூழ்நிலைனாலும் சந்தர்ப்பனாலும் தள்ளப்படுறாங்க. நான் கஷ்டப்பட்டேன், என்னால் முடிஞ்சது, நான் வந்துட்டேன். இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டும் வர முடியாமல் இருக்கிறாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இருட்டில் இருக்கிறவங்க கெட்டவங்களும் கிடையாது, வெளிச்சத்தில் இருக்கிறவங்க யாரும் நல்லவங்களும் கிடையாது. டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன்.